இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தம்பனைல்ங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். தம்பனைல்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயம் தான் தம்பனைல். இந்த தம்பனைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஃப்ரீ வெப்சைட்ஸு, ட்ரையல் பேசிஸில் இருக்கிறது நிறைய இருக்குது. அதில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, நல்ல இன்டர்ஃபேஸ் உள்ளது, போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது கன்வான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நிறையா இருக்குது. அதில் கன்வா கொஞ்சம் கூட நல்ல பெஸ்ட்டு வெப்சைட்னே சொல்லலாம். ஒரு வீடியோவுக்கு தம்பனைலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்து தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அப்போது தம்பனைல் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நல்ல நீட்டாக பண்ணணும், கான்செப்டாக பண்ணணும். அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறத விட அட்ராக்டிவாகவும் இருக்கணும், கான்செப்டாகவும் இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்த்துட்டு உள்ளே வருவாங்க, பார்ப்பாங்க. உங்களுக்கு வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். ஓகே, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கிளாரிஃபை பண்ணி தரேன். அதில் எப்படி தம்பனைல் க்ரியேட் பண்ணுங்கிறத ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌசரில் கன்வான்னு டைப் பண்ணுங்கள். கன்வா லாகின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ்லேயே கன்வா.com இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சைன்அப் பண்ணணும். முதல்ல சைன்அப் பண்ணும்போது அப்போது ஜிமெயில் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக லாகின் பண்ணுறதா இருந்தால் இதில் கண்டினியூ வித் ஜிமெயில்னு கொடுங்க, கண்டினியூ வித் கூகுள்னு கொடுங்க. இதில் எந்த மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணி உள்ள இது எனக்கு நிறைய மெயில் ஐடி இருக்குது. உங்கள் மெயில் ஐடி எதுவும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் அக்கௌண்ட் மூலமாக சைன்இன் ஆயிரும். ஓகே, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கன்வா வந்து எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, பர்சனல் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போது பர்சனல்னே கொடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து பிளான்ஸ் அப்கிரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இப்போ நமக்கு வேண்டியதில்லை, நம்ம ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மேபி லேட்டர் கொடுத்துட்டு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. வீடியோ ஸ்டைல் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறது டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஃபைல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, பிபிடியில், பவர் பாயிண்டில் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு சோஷியல் மீடியாஸ்லேயும் போஸ்டர் வந்து எப்படி போடணுங்கிறது இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்பனைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வந்து இப்போ இந்த இதில் நீங்கள் தேடி சர்ச் பண்ணுங்கிறதில்ல, இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். யூடியூப் தம்பனைல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ், முன்னாடியே அவங்க பண்ணி வச்சுருக்கிற மாடல் டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் வந்து இந்த மாதிரி ப்ரோன்னு சொல்லி போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறது அந்த ப்ரோன்னு சொல்லி இல்லாத இமேஜஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் என்ன வீடியோ என்ன போஸ்ட் பண்ணுறீங்க, அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் மேக்கிங் அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது இருப்பாங்க, இது பண்ணலாம். இது வந்து பெய்டு வெர்ஷன், இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த தம்பனைல் வந்து டெம்ப்ளேட் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் எடிட்டபிளாக இருக்கும். இது எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட்டு டெலிட் பண்ணலாம். ஆல்ட் Z கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் மாற்றணுமா, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லெட்டர்ஸு டைப் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சூட்டபிளான பிக்சர்லாம் வைக்கலாம். இது வேண்டாம், ஸ்டைல் நல்லா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மேக் பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் நிறைய வரும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் வந்து அனிமேஷன் பிக்சர். நம்ம தம்பனைல் வந்து ஒரு பிக்சர் டைப் தான், அதனால் அனிமேஷன் பிக்சர் வைக்க வேண்டாம். அனிமேஷன் வச்சாலும் இந்த அனிமேஷன் வராது. அப்போது இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது, இது வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மூவபிள் தான். இது பெருசு பண்ணுறது, சைஸு சின்னது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது, நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதிலே வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். அப்போ இந்த பிக்சர் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாத, அதெல்லாம் வேண்டாம், அதை டெலிட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பண்ணியிருக்கிற வீடியோவில் இந்த மாதிரி நல்ல பிக்சர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பிக்சராக சேவ் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து அப்லோடு மீடியாங்கிற ஆப்ஷனை போனீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து டெஸ்க்டாப்பில் எங்கே ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் தேவையான பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கேருந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த அப்லோட்ஸில் இங்கே என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வரணுமோ அதில் இருக்கும். இல்லைன்னா நிறைய ஃபோட்டோஸ் கொண்டு வரணும்னா மறுபடியும் அப்லோட் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாவே எல்லா ஃபோட்டோஸும் ஒரே டைமில் வந்துடும். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்து இங்கே வைக்கலாம். இது வந்து இந்த இதுக்கு சம்மந்தமில்லாத பிக்சரு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உள்ளது செட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து வேர்டிங்ஸு தமிழில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுள் தமிழ் டைப்பிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த கூகுள் டைப்பிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தமிழில் ஐஸ்கிரீம் இருக்குன்னா அப்போ தமிழில் எப்படி எழுதுவோமோ அது மாதிரி இங்கிலீஷ் அடிக்கணும். அப்போ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு புதுசாக ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த டீன் இருக்கு இல்லையா, அதில் போய்க்கலாம். இதில் என்னென்ன மாடல்ஸ் சொல்லியிருக்கு அந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வந்து இந்த மாடல் இருக்குன்னா அது தமிழில் போடும்போது அப்படி வராது. தமிழில் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் வரும். தமிழில் நீங்கள் வேறு நிறைய ஃபாண்ட் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபாண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைஸு கம்மி பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் தயாரிப்பது எப்படி பெருசு பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கலர் மாற்றுறது மாற்றிக்கலாம். ஓகே, கலர் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிறத செலக்ட் பண்ணதுனால பண்ணிக்கலாம். போல்டாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு லைன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. அப்போ இதில் வந்து இந்த கோடு போட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் போட்டுருக்கலையே அப் அண்ட் டவுன், அதில் வந்து லைன் ஸ்பேசிங் சொல்லி ஆப்ஷன் இருக்கு, அதை ஜஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து சைஸ் வந்துடும். இந்த வேர்டிங்ஸ் ஒன்று ஒன்றுக்கும் வந்து கேப் அதிகமாக இருக்குமா இருக்குது. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா அதே ஆப்ஷனில் போய்ட்டு லெட்டர் ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு ஒன்று ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் கம்மி பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது, இது கம்மி பண்ணுறது, அப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக அதே மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட பிக்சர் போடணும் அப்படின்னாலும் போடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு பிக்சர்ஸ் ஏதாவது எலிமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி பிக்சர்ஸு. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ சில்ட்ரன்ஸ் சொல்லி இதில் போட்டாச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் நிறையா கிடைக்கும். சில்ட்ரன்ஸ் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வேணால் நம்ம அந்த சில்ட்ரன்ஸ் பிக்சர் வேணால் போடலாம். உங்களுக்கு வந்து இதை கான்செப்டாக பண்ணுறதுக்கு எந்தெந்தெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இதில் அவங்க ப்ரிப்பேர்டாக வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் பிடிக்கல, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லைவாக வேணும் அப்படின்னா அது வந்து நிறைய ராயல்ட்டி ஃப்ரீ ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கிடைக்கக்கூடிய வெப்சைட்டு நிறையா இருக்குது. நான் இப்போ ரெஃபர் பண்ணுற 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா pixabay.com, pixabay.com. இப்படி நீங்கள் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி வெப்சைட் ஒர்க் இதெல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இதெல்லாம் ரியல் பிக்சர்ஸு, இதெல்லாம் வந்து வெக்டார்ஸு, கிராஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இமேஜ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஃபோட்டோஸ் தான். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த கன்வாலில் இந்த டவுன்லோட் ஆகிருக்கு, ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்து வச்சிங்கன்னா போதும், பிக்சர்ஸ் வந்து இங்கே லோட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண உங்களுக்கு இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸோ வீடியோஸ்லாம் நீங்கள் மூலம் மேக் பண்ண முடியும். இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ஷேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டவுன்லோடு போனால் என்னவா டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதுவே சஜஷன் கொடுக்கும். ஜேபிஜே, பிஎன்ஜி இமேஜ் தான் கரெக்டு. அது சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான். இப்போ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அது வந்து டவுன்லோட் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகிருக்கு. டவுன்லோடான பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எடுத்து தம்ப்லைனில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம்.
ஓகே. புது ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்க ஆல்ரெடி பண்ண இது எல்லாமே உங்களோட டிசைன்ஸ் ரீசென்ட் டிசைன்ஸ்ல இருக்கு இல்லையா? அந்த மாரி டிசைன்ஸ்ல காமிக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.